சிலுவையின் நாயகன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக இந்த தவசு கால அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். முதலாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தவரே, ஒரே பேரான குமாரனை கொடுத்த தந்தையே, தூய ஆவியானவரே, வழிநடத்துகிறவரே, ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய இறை தியானத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவும், நம்முடைய பாடலை பாடி உமக்கு நன்றி செலுத்தவும் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நல்ல ஆண்டவரே தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளின் காலை நேர தியானத்தை ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கெல்லாம் இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இந்த தவசு கால ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் தார். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். நீர் பேச ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க 214வது பாடல் நம்முடைய பாமாலையில் ஏங்குதே என் நகந்தான் பெயர் தாங்குதில்லை முகந்தான். இந்த பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 214வது பாடல். செய்கோடும் தோஷமது கண்டு ஏங்குதே என் நகந்தான் துயர் தாங்குதில்லை முகந்தான். காட்டி கொடுக்க சீமோன் பேதுரு மறுதலித்து
நீதமொன்றில்லாமல் நாதனே ஏவேதம் நீதமொன்றில்லாமல் சோதனையாய் செய்யும் வேதனையை கண்டு ஏங்கோதே என்னகந்தான் துயர் தாங்குவதில்லை மோகந்தான். முள்ளின் மூடி அணிந்து வேந்தனென வெள்ளை தூகில் அணிந்து தள்ளி மிக முனைந்து கற்றோனோடு தானே கட்டி வரைந்து கள்ளனை போலவே வள்ளலை வாரினார் கள்ளனை போலவே வள்ளலை வாரினால் உள்ளடிக்கவும் வெள்ள திரட்சி கண்டு ஏங்குதே என்னகந்தான் துயர் தாங்குவதில்லை மோகந்தான். நீண்ட குரு செடுத்து எருசலேம் தாண்டி மலை எடுத்து ஈண்டல் பின்னே தொடுத்து அவரின் மேல் வேண்டும் வசை கொடுத்து ஆண்டவர் கை காலில் பூண்டிடும் ராணியார் ஆண்டவர் கை காலில் பூண்டிடும் ராணியார் மாண்டதினால் நரர் மீண்டதென்றாலுமே ஏங்கோதே என்னகந்தான் துயர் தாங்குவதில்லை மோகந்தான். ஏங்கோதே என்னகந்தான் துயர் தாங்குவதில்லை மோகந்தான். பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் 12ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பிலிப்பியர் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரையில் இருக்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் படித்து தியானிப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்பியர் நிருபத்தை குறித்து நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த திருமுகம் ஒற்றுமை பற்றியும் மகிழ்ச்சி பற்றியும் அருமையானதாக நமக்கு கருத்துக்களை எடுத்து உரைக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அவற்றை பெற இயலும் என அழுத்தமாய் எடுத்துரைக்கிறது. இப்படி ஆசிரியர் பவுல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உயர்ந்த சிந்தனைகள் பலவற்றை கொண்டுள்ள இத்திருமுகம் பவுல் எழுதியவற்றில் மிக சிறந்த திருமுகமாக பலரால் கருதப்படுகிறது. இப்படி சூழலும் நோக்கம் பார்த்தோன்னு சொன்னால், பவுல் தம் 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது பிலிப்பியில் பலரை மனம் மாற்றினார். சிறைப்பிடிக்கப்பட்டு
வியத்தகு முறையில் சிறையில் இருந்து தப்பினார். 3ஆம் நற்செய்தி பயணத்தின் போது அங்கு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:1-6. பின்னாளில் பவுல் சிறைப்பட்ட போது பிலிப்பியர்கள் எப்பாப்ராத்தியரிடம் பணம் கொடுத்து பவுலுக்கு பணிவிடை செய்யுமாறு அவரை அனுப்பினார்கள். எப்பாப்ராத்தியத்து கடுமையாய் நோயுற்றிருந்தார். குணம் பெற்ற பின் பவுல் பிலிப்பியர் திருமுகத்தை எழுதி அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். தமக்கு உதவி செய்த பிலிப்பியருக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவர்கள் மகிழ்வோடும் மன உறுதியோடும் கிறிஸ்தவ நம்பிக்கையோடு இணங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்நூலை எழுதியிருக்கின்றார். அவர் எங்கு சிறைப்பட்டிருந்த போது இந்த திருமுகத்தை எழுதினார் என்பதில் கருத்து ஒற்றுமை இல்லை. ஒருவேளை ரோமை சிறையிலிருந்து எழுதினார் என்பதே மரபு கருத்தாயிருக்கிறது. எனினும் அவரது 3ஆம் நற்செய்தி பயணத்தின் போது அவர் எபேசிலிருந்து இதனை எழுதியிருக்க வேண்டும் என்று நிறைய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த பகுதியில் இந்த நிருபம் ஏறக்குறைய 61ஆம் ஆண்டிலிருந்து 63ஆம் ஆண்டு ஏடி வரையில் எழுதப்பட்டதாக நாம் பார்க்குறோம். முக்கியமாக ரோமில் வைத்து இதை எழுதியிருக்க வேண்டும் என்று பலர் சொல்கிறார். இந்த பிலிப்பு நகரத்தை நம்ம பார்க்கும்போது ரோம பேரரசுக்குள்ளாய் அமைந்திருக்கிற அது மேசடோனியா என்று அழைக்கப்படுகிற இடத்தில் அமைந்திருந்தது. இன்றைக்கு மாடர்ன் டேஸில் கிரீஸ் என்று அது அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த நகரத்தை பிலிப் 2ஆம் அரசன் அவன் எடுத்து அதை ஆரம்பிக்கிறார். யார் என்றால் அலெக்சாண்டருடைய தந்தை, த கிரேட் அலெக்சாண்டருடைய தந்தை. 4ஆம் நூற்றாண்டில் பிசியில் இதை நம்ம பார்க்குறோம். பிலிப்பி வந்து முக்கியமான ஒரு கமர்ஷியல் சென்டராக இருக்கிறது. ட்ரேட் சென்டர், கீ லொக்கேஷன் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி. முதல் நூற்றாண்டில் இயேசுவின் நற்செய்தியை பரப்புவதற்காக ஆண்டவர் இந்த நகரத்தை தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, த சர்ச் இன் பிலிப்பி, திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தா, திருச்சபை வந்து பவுலடிகளார் 2வது மிஷினரி பயணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. 49லிருந்து 50 ஏடி. அப்போஸ்தலர் 16:9-40 நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பவுலடிகளாருக்கு சிறையில் இருந்தபோது காணிக்கை அல்லது பணம் கொடுத்து உதவிய ஒரு திருச்சபையாக இந்த திருச்சபையை நம்ம பார்க்கின்றோம். பிலிப்பியர் 4:15-16, 2 கொரிந்தியர் 11:9 பார்க்குறோம். முக்கியமான நோக்கம் என்ன இந்த கடிதம் எழுதுவதற்குன்னு பார்த்தா, பவுலடிகளார் சிறையில் இருந்தபோது தன்னை தாங்கிய பிலிப்பு மக்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஆவிக்குரிய தேவைகளையும் இதில் அவர் பகிர்ந்திருக்கிறார். மாத்திரமல்ல, கள்ள போதகர்களை குறித்த செய்தியையும், அதனால் நீங்கள் விசுவாசத்தில் ஒற்றுமையாக நிலைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 3 நம்ம தான் பார்க்குறோம். முக்கியமான எம்பசைசஸ் இந்த புக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய், மகிழ்ச்சி, கிராட்டிடியூட், உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இவை எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒற்றுமையை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று பேசுகிறது. அதே நேரத்தில் கிறிஸ்து வாழுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற செய்தியை இந்த புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இங்கே பவுல் நமக்கு இந்த 4 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 1 வசனம், அது வெறும் 4 வசனம் தான். என்ன சொல்லுகிறார் என்றால், சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் லிவிங் வித் எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ், பரலோகத்தின் பிரஜைகள் நித்திய ஆசீர்வாதத்திற்காய் அல்லது நித்திய காரியங்களுக்காய் வாழ வேண்டும் என்று முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. முதல்ல என்னை போல வாழுங்கள். சொல்ல முடியுமா நம்மளால? இன்னைக்கு ஆயராக இருக்கிறோம், சபையின் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம்.
நான் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், அவரை போல நான் வாழ்றேன், அதனால நீங்க எல்லாரும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? பெரிய ஒரு கேள்வி இல்லையா? அப்படி சொன்ன மக்கள் நம்மளை என்ன சொல்லுவாங்க? நீ அயோக்கியமானவனா இருக்கிறாயே, இப்படி சொல்லுகிறாயே சரியா என்று கேட்பார்களா? இல்லை அவர் சொல்றது சரிதான், அவர் உண்மையாகவே கிறிஸ்தவ பிள்ளையாய் நடந்து கொண்டிருக்கிறார், நியாயமா நடக்கிறாரு, ஆண்டவருக்கு பயந்து வாழ்றாரு, நல்ல கணவனா இருக்கிறாரு, நல்ல தகப்பனா இருக்கிறார், சபையில நல்ல விசுவாசியா இருக்கிறார், பொறுப்பாளராக இருக்கிறார், நல்ல ஆயரா இருக்கிறாரு சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலும் இதை தான் அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இதைதான் பவுல் குறிப்பிடுகின்றார். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போல் நீங்களும் என்னை போல் நடங்கள். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? எப்படி பவுலால மட்டும் இதை சொல்ல முடியுது? காரணம் என்னன்னா, அவர் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு தியாகத்தோடு ஆண்டவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காய் அர்ப்பணித்தவர், கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணித்தவர். அல்லேலூயா. மிகுந்த ஒழுக்கமாய் வாழ்ந்தவர். சபையில ஒரு பைசா கூட வாங்காம கூடாரத்தை அவர் பின்னி அதை செய்து விற்று வயிற்று பிழைப்புக்காய் வாழ்ந்தார். போகிற இடத்துல எல்லாம் திருச்சபையை ஏற்படுத்தினார். போகிற இடத்துல எல்லாம் தலைவர்களை ஏற்படுத்தினார். நல்ல ஆயர்களை எப்பாப்ராத்தீத்து, தீமத்தேயு இவங்களெல்லாம் உருவாக்கினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? திருச்சபை ஆயர்களை உருவாக்குகிறதா? திருச்சபை நல்ல விசுவாசிகளை உருவாக்குகிறதா? திருச்சபை இன்னொரு திருச்சபையை உருவாக்குகின்றதா இருக்கிறதா என பல கேள்விகளை இந்த தவச நாட்களில் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களாய் நடப்போர் பலர் உள்ளார்கள். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறி உள்ளேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். பாத்தீங்களா? இப்படி அவர் வாழ்ந்தா இன்னொரு புறத்துல எப்படி வாழ்றாங்களா? சிலுவைக்கு பகைஞராய் வாழுகிறார்கள். சிலுவைக்கு பகைஞராய் வாழுகிறார்கள். முதல்ல நல்ல உதாரணமா அவர் வாழ்ந்தார், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் இல்லையா? ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நிறைய பேர் சிலுவைக்கு பகைஞர்களாய் வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை, அவங்க கடவுளுக்கு விரோதமான காரியங்களை பேசுறாங்க, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க, கற்பனையின்படி நடக்கல, ஆலயத்துக்கு ஒழுங்கா வரல, ஊழியத்தை செய்யல, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் தான் பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம எப்படி வாழ்றோம்? இன்னைக்கு சிலுவைக்கு பகைஞர்களாய் வாழுகிறோமா? சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னால் வாழ்க்கையை தான் பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார் இல்லையா? அதான் இரண்டாவது நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் செல்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றி, அதாவது உலகத்தை சார்ந்தவை. நாட் ஸ்பிரிச்சுவல், பட் தே ஆர் வெரி வெரி பிசிக்கல். எவனை அழிக்கலாம், எவனை ஒழிக்கலாம், எவன்கிட்ட பணம் பறிக்கலாம், எந்த ஆலயத்திலிருந்து எவ்வளோ திருடலாம், யாருக்கு வேலை போடுறன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பணம் வாங்கலாம். இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அவங்க அழிந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அவர்கள் பெருமையும் அவர்கள் எண்ணுவதெல்லாம் இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவை பற்றி. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தாய்நாடு எது? விண்ணகம். விண்ணகத்திலிருந்து இயேசு வருவார் என்று காத்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார் இல்லையா? அதான் ரொம்ப அழகா, அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அமெரிக்கா தேசத்தில் புதிய பொறுப்பேற்று ட்ரம்ப் அவர்கள் நிறைய இந்தியர்களையும் மக்களையெல்லாம் வெளியே அனுப்புகிறார். ஏன்னா
அவங்க ஒழுங்கானபடி குடியேறல அப்படின்னு. தே ஆர் நாட் த சிட்டிசன்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறார். நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறோம், நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க இல்லையா, வேலை வாய்ப்புகள் இழந்தாங்க, குடும்பங்கள் எல்லாம் விட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஒரு நாள் நமக்கு அந்த நிலைமை வரும். நீங்கள் இந்த உலகத்தில் ஒழுக்கமாக வாழணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழனா விண்ணகத்தில் சேர்த்து கொள்ள மாட்டோம். ஆண்டவர் சேர்க்க மாட்டார், நம்மளை தள்ளிடுவார், நம்மளை விட்டுருவார். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னுவார். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்ல போகிறார். அதற்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? அதான் இந்த கேள்வி. இப்போ நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றல் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய போது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். நம்ம இறந்துட்ட பிறகு நம்முடைய உடலையும் அவர் மாற்றி அப்படி ஜீவனோடு அவரை பார்க்கும்படியாக நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க. கடைசி 4வது அதிகாரம் 1ஆம் வசனம், ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் த லார்ட். ஆண்டவருக்குள் வாழ்வது. எப்பவுமே பவுலடிகளார் இந்த ஆண்டவருக்குள் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார். இன் கிரைஸ்ட், என் கிறிஸ்டோ என்ற கிரேக்க வார்த்தை, அதாவது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை, அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரோடு நிலைத்திருங்கள், அதான் சொல்றார். நீங்க நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருந்தால்தான் அது ஆசீர்வாதம் சொல்றார். The importance of standing firm in the Lord in despite of all the challenges and difficulties of life. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து நாம் ஆண்டவரோடு போராடி நிற்பது இல்லையா. அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, நான் வரும்போது உங்களை அழைத்து கொண்டு வரம்பா அப்படின்னு சொல்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த உலகத்தோடு நம்ம வாழ்ந்தா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றார். எபிரேயர் 11-13 பார்க்குறோம். அன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் விசுவாசத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களாம் எப்படி பரலோகத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றார். 1 கொரிந்தியர் 15:50-58 பார்க்குறோம். நம்முடைய உடலை ஆண்டவர் எப்படி மாற்றப் போகிறார், மகிமைக்குள்ளாக நம்மளை கொண்டு போக போகிறார் என்ற செய்தியை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காலை நேரத்தில் பவுலை போல நாம் தைரியமாய் ஆண்டவருக்காய் வாழ்ந்து நம்மை மற்றவர்களை பின்பற்ற ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய், நல்ல ஒரு உதாரணமாய், சாட்சி உள்ளவர்களாய் வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் திரியேக கடவுளே, பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகன், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவை, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலே இதோ நாங்கள் சிலுவைக்கு பகைஞர் அல்ல, சிலுவைக்கு ஆண்டவரின் நண்பர்களாய் இருந்து சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட அனைத்து மக்களையும் ஆசீர்வதி ராஜா. ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவர் நம்முடைய அருட்கொடையாக சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலை தர, வியாதி, பலவீனம், துன்பம், பண பிரச்சனை, கஷ்டங்கள் எல்லாம் மாற்றியல். இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரி ஆண்டவர் ஏஞ்ச காவி அன்பான பிள்ளைகள் மாத்தாள மறையலக ஜபிக்கும். குறிப்பாய் ஜுரத்தினால் அவதிப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மாற்றுகிறாச்சா. நல்ல சுகத்தை தாரும், எடுத்துக்கொள்கிற உணவு, தண்ணீர், மருந்து, மாத்திரை வழியாக அப்படி கிருபை தங்கிறது. இந்த ஆண்டவரே மழையும் சேர்ந்து வருகிறது, பனியும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான காலமாக இருக்கிறபடினால் நாங்கள் எல்லாரும் பலவீனப்படுகிறோம். இப்படி எல்லா பலவீனங்களையும் என் தேவன் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி அன்புக்குரிய சாக்கு சாருக்கா, டீச்சருக்கா ஜபிக்கிறோம், அடியனுக்கா ஜபிக்கிற ஊழியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தினரே ஸ்தோத்திரம். இதை பார்த்து ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள், வார்த்தையை கேட்கிறவங்க, இதன்படி நடக்கிறவங்க எல்லாருக்கும் என் தேவனே என் கிருபைகளை, ஆசீர்வாதங்களை என் தேவன் பாரத்திலிருந்து தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம், அமைதி சமாதானத்தை தார். தாய் நாட்டுக்காக ஜபிக்கிறோம், ஆண்டவரை ஒற்றுமையை தாரும். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாய் சமாதானமாக வாழ கிருபை தார்கள். தேச தலைவர்களை ஆசீர்வாதி. இப்படி தாய் திருச்சபையாக இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், ஆண்டவரே அருமையான ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் ஜபிக்கிறோம். பெருஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். இதோ +2 +1 தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வத்தை வழி நடத்தும். நாளில் பலவீனமாக இருக்கிற ராஜ்குமார் இருக்காக, நிக்சனை இருக்காக, உதயநேசனை இருக்காக, ஆலன், ரஃபியா, வனஜாமா, ஏழுமலை, வேலன், ஆண்டவரே
இதோ சாமுவேல் வர்மன் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களெல்லாம் மாற்றும் சுகத்தை தாரும் ஆண்டவரை. குறிப்பாக ஒவ்வொரு இல்லத்தில் உள்ளத்தில் உடைய சமாதானத்தை நிரப்பியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆண்டவரே, எங்களுடைய முன்னாள் ஆண்டவரே பிரின்சிபலாக ஆமூர் கண்கடியா பள்ளியில் இருந்தவர், தாளாளராக இருந்தவர், சினாட் சபை சங்கத்தில் பல பொறுப்புகளை வைத்து சபைகளை உற்சாகமான வழி நடத்தின இப்படி அருமையான எல்எஸ் மோகன்தாஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய 90வது பிறந்த நாளை இன்று கண்டு நன்றி செலுத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திவ்ய பிரசன்னம் கிருபை ஆண்டவரே ஐயாவோடு தங்கியிருக்கட்டும். நாள் வரையில காத்திருக்கிறீர். 90 என்பது ஆண்டவரை வேதத்தில் குறிப்பிட்டதை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே 70 பலத்தின் மீதால் என்பது ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மேலே நாங்கள் வாழ்ந்தாலும் பிரயாசமும் சஞ்சலம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆனால் ஆண்டவரை அன்பான சார் அவர்கள் அந்த வயதும் கடந்து 90வது வயதிற்குள்ளாய் ஆண்டவரை எடுத்து வைக்கும்போது உடைய கிருபை சாரோடு தங்கியிருக்கட்டும். உடைய ஊழியங்களுக்காக பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவருடைய அன்புக்குரிய அன்பான மனைவி திருமதி இந்திரா ஆண்டவரே பிரேமாவுக்காக அவருடைய அன்பு டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். ஆண்டவரே இருவரும் சேர்ந்து கண்கடியா மேல்நிலைப் பள்ளியிலே சிறப்பான பணிகளை ஊழியத்தை செய்தார்கள். நன்றி ஆண்டவரே. அவருடைய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய அன்புக்குரிய அண்ணன் டிக்கிகஸ்க்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் வாழுகிற அவரையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஆண்டவரே இதோ மாராப்பட்டில் இருக்கிற இந்த விஎன்ஜி மஹாலில் ஐயாவுடைய பிறந்த நாளை சிறப்பாய் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டாடும்படியான சூழ்நிலைகளை இன்றைய உருவாக்கி இருக்கிற நன்றி ஆண்டவர். அதில் நாங்கள் எல்லாரும் பங்கு பெற்று ஐயாவை நாங்கள் ஆண்டவரை வாழ்த்த வயதில்லை, ஆனால் அவர்களுக்காக ஜபிக்க கடமைப்பட்டுக்கிறோம் என்று உணர்ந்து நாங்கள் வாழ கிருபைத்தார். தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதி வழிநடத்தும் தேவலை சந்தியராஜா. அதே போல அவருடைய ஆண்டவரே தன்சிங் சாருடைய அன்பு மகன் மிஸ்டர் நீல் சாலமோன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நடி செலுத்துகிற அன்பு சகோதரனை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க வெளிநாட்டில் இருந்து உடைய பணிகளை செய்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. உடைய அன்பான சாலமோன் ஐயருடைய அன்பான மகன் ஆண்டவரே என்னுடைய தன்சிங் சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ என்னுடைய முக்காண வட்டம் என்று சொல்லப்படுகிற எல்லா ஆண்டவரை வட்டங்களிலும் பணியாற்றி ஆண்டவரே இதோ ஓய்வு பெற்று கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்து இன்னைக்கு உம்மோடு கூட இருக்கிற ஆயர் அவர்கள் நினைவு கூறுகிறோம். என்னுடைய சாலமோன் ஐயர் அவர்கள் காலம் சென்ற ஆயர் அவருடைய அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிற இவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இறை அருள் பிரசன்னம் இந்த நாளிலே எங்களோடு இருக்கட்டும். எல்லாரையும் காத்தரலும். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வது. தொடர்ந்து ஆண்டவரே நேற்று தினத்தில் மழையை தந்திருக்கிறேன். இந்த மழையினால இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படாத பண்ணும் கர்த்தர் எங்களை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இறை பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அருள்நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசிகள் இந்த தவசு காலத்தில் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.